வணக்கம் நேயர்களே, உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு புது பதிவில் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கடக ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 90 நாட்கள், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏன் இந்த மாதிரியான ஒரு பலன்களை நம்ம கணித்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த கடக ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது, இந்த 2025 4 வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அங்கே என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க, அதற்கு உண்டான ஒரு முன்னேற்பாடாக நீங்க என்னென்னலாம் இந்த மாதத்துல 90 நாட்கள்ல பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த பலன்களை சொல்றோம். இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவர்கள் தான் சொல்லணும். அதிகப்படியான அன்பை பரிமளிப்பவர்கள். இந்த விருந்தோம்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் மாதிரி யாருமே பண்ண முடியாது. அந்த அளவிற்கு வீட்டில் எந்நேரத்துக்கு வந்தா கூட அவர்களுக்கு விருந்தாளிகளுக்கு அந்த உணவு அளிப்பது, அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப விருந்தோம்பல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கடகராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னா எந்த நைட்டு மிட் நைட்டு வந்தாலும் சரி அந்த பேரனுக்கும் பேத்திக்கும் என்ன பிடிக்குமோ அதை ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவிற்கு அந்த கடகராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு பாசம் மிக்கவர்களாக, யாருன்னெலாம் தெரியாது, அந்த கண்மூடித்தனமான ஒரு பாசம்ன்றது இந்த கடகராசி அன்பர்கள் கிட்ட தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த அஷ்டம சனியின் பொழுது, கடந்த வருடம்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய ஏமாற்றும் நபர்களை சந்தித்து எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம். கணவரும் ஏமாற்றுறார், மனைவியும் ஏமாற்றுறாங்க, பெற்றோர்களும் ஏமாத்துறாங்க, ஏன் ஒரு வயதுக்கு வந்த நம்ம குழந்தைகள் கூட நம்மளே ஏமாற்றுறாங்க. அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் திரும்பின இடமெல்லாம், வேலைக்கு போனால் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இது பண்ணி விட்டாதான் நம்ம மேலே முன்னேற முடியுன்ற அளவிற்கு அந்த வேலைக்கு போகிற இடத்துலையும் நிறைய பாலிடிக்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகள், ஒருத்தரை டீப்ரமோட் பண்ணுறது எப்படி, ஒருத்தருடைய வேலையை குறை சொல்வது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்து இந்த கடகராசி என்பர்கள் நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முதல் முறையாக வந்திருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு. எப்போதும் இல்லாத அளவிற்கு. ஏன்னா ஒரு பாசத்தையும் நேசத்தையும் மட்டுமே பார்த்து வளர்ந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை இந்த 2024 பெரிய ஒரு மாற்றங்களை, பெரிய ஒரு விளைவுகளை மனதிற்குள் கொண்டு வந்து விட்டுடுச்சு. எந்த அளவிற்கு நீங்கள் யாரை நம்பி நீங்கள் பயணிச்சிங்களோ, உங்களை சார்ந்தவர்களே உங்களை ஏமாற்றும் நபராக இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய முடியும், இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்குன்னு யாராவது இருந்தாதானே அடுத்து நம்ம உழைக்கணும்னு ஒரு ஆசை வரும், அவர்களுக்கு ஏதாவது ஆசையா செய்யணுன்ற ஒரு ஆசை வரும். உங்களை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை, உங்களை தனிமரமாக விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை, திரும்ப நம்மளுடைய குடும்பம் சேருமா சேராதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன், உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே அந்த சூரியன் தான். அந்த சூரியன் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 8ஆம் இடம், இப்படி அந்த மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6, 7, 8 இந்த 3 முக்கிய இடத்துல இருக்கிறதுனால இந்த 3 மாதங்களில் கொஞ்சம் நீங்கள் அந்த கடன் வாங்கி தான் நீங்கள் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க இந்த கடகராசி அன்பர்கள், எங்கேயோ ஒரு லோன் கிடைச்சது, ஒரு வட்டிக்கு கடன் வாங்கினேன் அப்படின்ற இருக்கிறவங்க அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 மாதங்களில் முடியாது. கொடுக்க வேண்டிய லோன் அமௌண்ட் அப்ரூவ் ஆகி வரும், அதற்குண்டான ஒரு ஆயத்த ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கலாம். அந்த வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு தினம், ஒரு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்கள்லாம் இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம இந்த 90 நாட்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் தான்
வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால உங்களுக்கு நவம்பர் மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு ரெசிஷன், லே ஆஃப் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பக்கம் அஷ்டம சனி ஒரு பக்கம் புரட்டி எடுக்குது, நம்மள பொருளாதார ரீதியாக புரட்டி எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற போது இந்த வேலை இழப்புகள் வேற இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தீராத ஒரு துயரமாகவே இருக்கு. 2025 ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருப்பீங்க. எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், வருடமே இப்போ எனக்கு ஆரம்பிக்கிற வருடமே எனக்கு இந்த மாதிரியா இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே நீச்சமா இருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனையுமே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு. ஆனாலும் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வருடத்தின் முதல் மாதமே எங்களுக்கு இந்த மாதிரியாகலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமே வேண்டாம் இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா நீங்க அதிகப்படியாக குழம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் தான். ரொம்ப வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத தவறு செஞ்சுட்டோமோ, நம்ம இருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் பங்களித்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா இல்லாத நேரத்துல யாருமே நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகப்படியாக உருவாவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சந்திரன் வருடத்தின் முதல் நாளே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது சில 7, 8 அப்படின்னு பயணிக்கும் போது அந்த வருடமாகப்பட்டதே உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்காது. அதை முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 90 நாட்கள்ல உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலை தொடர்பான சில பிரச்சனைகள் குறைய போகுது. லே ஆஃப் ஆனாலும் சரி, ரெசிஷன் ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் முதல்ல அங்கிருந்து வெளியில வந்துருங்க. நான் இப்பதான் வேலையை விட போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு உருவாக போகுது. நிறைய கடகராசி என்பர்கள் வேலையில பிரச்சனை, வீட்டுல பொருளாதார கேடு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன எண்ணிட்டு இருக்கிறீங்க, நாங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் செய்யலாமா, கடன் வாங்கி தான் மேடம் பண்ண போறேன், அதை செய்யலாமா? ஏன்னா அஷ்டம சனி எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை குறைந்தாலும் இந்த தொழில் ரீதியாக நாங்கள் நிறைய வளர்ச்சி இருக்குது, எங்களுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக இருக்கிறவர்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 90 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க எந்த ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கிறார். அதனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுடைய அந்த 9ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல அந்த பிப்ரவரி மாசமே உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான சில முன்னேற்பாடுகளை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி திரும்ப மிதுன ராசிக்கு போறாரு. அந்த நீச்ச இடத்துல இருந்து அவர் விரயஸ்தானத்திற்கு போறதுனால அந்த தொழில சில முன்னேற்பாடுகளை செய்யறது நல்லா இருக்கும். எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நீங்க தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது. திருமணம் சம்பந்தமான நிறைய ஒரு குறைபாடுகள் இந்த 3 மாதத்துல விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் திருமணத்திற்காக முன்னேற்பாடெல்லாம் பண்ணி நிறைய ஒரு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய திருமணமே பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அவமானங்களை கொடுக்குது. ஏற்பாடு பண்ண திருமணம் ஆகியும் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு விவாகரத்து, தேவையில்லாத கருத்து வேறுபாடு இதெல்லாம் கடந்த வருடத்துல இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதனால இந்த திருமணம் சம்பந்தமான இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 90 நாட்கள்ல தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுங்க. அதே சமயத்துல வேலையில ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. இந்த 90 நாட்கள்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் நிறைய வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். வெவ்வேறு இடத்துல இருந்து வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரீ பிளான்டா நீங்க இந்த 90 நாட்கள் செய்றீங்களோ
அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல்லேருந்து நிறைய ஒரு வளர்ச்சிகளை இந்த கடகராசி அன்பர்கள் பெற முடியும் இந்த 90 நாட்களில். இந்த 90 நாட்களில் இந்த கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணணும். திருத்தணி முருகன்றது பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கேட்ட உடனேயே கொடுக்கக்கூடிய ஒரு முருகன். அதாவது திருத்தணி முருகன் பார்த்திங்கன்னா, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்ற ஒரு வாசகமும் இருக்குது. அந்த மாதிரியாக இந்த 90 நாட்களில் திருத்தணி முருகனுக்கு கிட்ட வேண்டிக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நம்ம ஒரு கோயிலை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த இடத்துலயே மனதார ஒரு பிரார்த்தனையை வைங்க, ஒரு வேண்டுதலை வைங்க. யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கோ அந்த திருத்தணி முருகனை நினைச்சு ஒரு பிரார்த்தனையை வைங்க. கண்டிப்பாக நீங்க பிரார்த்தனை வச்ச ஒரு 20 நாள்ல கண்டிப்பா அது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும். எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் இந்த கோயிலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதலை வச்சுட்டீங்கன்னா அந்த திருத்தணி முருகனுக்கு இந்த கடகராசி என்பர்கள், அதே சமயத்துல அந்த திருத்தணி முருகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான நிறைய தடைகளை போக்கக்கூடிய ஒரு தெய்வமும் கூட. அந்த வேண்டுதலையும் தாராளமாக யார் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அவங்கெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 90 நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.